சோலு, விஜி, சோட்டு 3 பேரும் நல்ல நண்பர்கள். இதுல சோட்டு அப்பாவியான குருவியாகவும், புஜ்ஜி ரொம்ப தைரியமானதாகவும், சோனு புத்திசாலித்தனமாகவும் இருந்தாங்க. 3 பேரும் எப்பவுமே ஒன்னா விளையாடிட்டு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க ஊருக்கு ஒரு போலி சன்னியாசி ஒருத்தர் வந்தாரு. உங்க ஊரு ரொம்ப செழிப்பா இருக்கே, இங்க இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தி எப்பயாச்சும் பணம் சம்பாதிச்சுட்டு போயிடணும். அப்புறம் அந்த போலி சன்னியாசி கோலு அந்த ஊருக்கு நடுவுல இருந்த ஒரு மரத்துக்கடியில போய் உக்காந்தாரு. ஆனா அவரு யாருமே கண்டுக்கல. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அங்கிருந்து அந்த போலி சன்னியாசி போயிட்டாரு. அடுத்த நாள் கோலு அந்த ஊருக்கு வந்து அந்த மரத்துக்கடியில உக்காந்தாரு. ஆனா அப்பவும் அந்த ஊர்ல யாருமே அவரை கண்டுக்கல. அப்ப அந்த போலி சன்னியாசியான கோலு அங்க விளையாடிட்டு இருந்த புஜ்ஜி, சோனு, சோட்டு 3 பேரையும் கூப்பிட்டு இப்படி கேட்டாரு. நான் தினமும் உங்க ஊருக்கு நடுவுல வந்து உட்காந்துருக்கேன், எல்லாரையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். யாருமே என்ன கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன உங்க யாருக்கும் என்னோட ஆசீர்வாதம் வேணாமா? இப்படியே எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருந்தா உங்க எல்லாருக்கும் நான் சாபம் கொடுத்துருவேன், ஜாக்கிரதை அப்படின்னு அந்த போலி சன்னியாசி ரொம்ப கோபமா சொன்னாரு. ஐயா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு. நாங்க உழைப்ப மட்டும்தான் நம்பி இருக்கோம். இந்த ஊருக்கு பெருசா எந்த கஷ்டமும் வந்ததில்ல. அதனால இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்பட்டதில்ல. அது மட்டும் இல்லாம இதுல எல்லாம் எங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது. அது மட்டும் இல்ல, எந்த சன்னியாசியும் எடுத்ததும் யாருக்கிட்டையும் இவ்வளவு கோவமா கடுமையா நடந்துக்க மாட்டாங்க. ரொம்ப அன்பாவும் பொறுமையாவும் தான் இருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. இதுலயே உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை வரல. நீங்க இங்க உட்காந்து எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்க இருந்து போயிட்டாங்க. என்ன இது, இந்த ஊருக்காரங்க இவ்வளவு உஷாரா இருக்காங்க. எப்படியாச்சும் இவங்களை ஏமாத்தி காசு சம்பாதிச்சுட்டு ஓடிடலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. அப்புறம் அந்த போலி சன்னியாசி குழு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அடுத்த நாள் ராத்திரி கோமுக்கிளி தூங்கிட்டு இருக்கும் போது அதோட வீட்டு மேல யாரோ கல்ல தூக்கி போடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்ன, ஏதோ வித்தியாசமான சத்தம் கேக்குது. கோமுக்கிளி ஜன்னல் வெளிய பார்க்கும்போது அங்க ஒரு பேய் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. என்னது, பேய் மாதிரி இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஒச்சோ, பேசாம போய் கதவை சாத்திட்டு தூங்கிடலாம். அப்புறம் கோமுக்கிளி கதவை சாத்திட்டு ரொம்ப பயத்திலேயே போய் தூங்கிருச்சு. அடுத்த நாள் அந்த பேய் ராஜபுரா வீட்லயும் போய் கல்ல எறிஞ்சது. ராஜபுரா ஜன்னல் கதவை திறந்து பார்த்துட்டு பேய பார்த்ததும் பயந்து போய் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சு. இதனாலேயே 6 மணிக்கு மேல அந்த ஊர்க்காரனை வெளியில போகாம வீட்டுக்குள்ளேயே முடங்குனாங்க. அந்த பேயும் எல்லாரும் வீட்டு மேலே கல்ல எறிஞ்சிட்டு ரொம்ப ஜாலியா சுத்திக்கிட்டு எல்லாரையும் தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் அந்த பேய் சோட்டோட வீட்டு மேலேயும் கல்லெறிஞ்சது. என்ன, ஏதோ சத்தம் கேக்குது. நிச்சயமா இது அந்த பேயோட வேலையா தான் இருக்கும். கூப்பிடுறது காதுல விழலையா? வீட்டுல யாரு இருக்கீங்க? கதவை திறங்க. இல்ல, நாங்க கதவை திறக்க மாட்டோம். கதவை திறந்தா நீ எங்களை ஏதாவது பண்ணிடுவ. நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்க. அம்மா, இது பேயா இல்ல பிச்சைக்காரியா? இந்த ராத்திரி நேரத்துல வந்து சோறு போடுங்கன்னு கேக்குது. என்னவோ அந்த பேய் இப்ப கேட்டது ஒரு வகையில நல்லதுதான். இப்ப அந்த பேய எப்படி ஓட விரட்டேன்னு மட்டும் பாரு. சோட்டுவோட அம்மா சாப்பாட்டுல நிறைய காரம் சேர்த்து அந்த பேய்க்கு கொடுத்தாங்க. அந்த பேய் காரம் தாங்க முடியாம அங்கிருந்து ஓடி போயிருச்சு. பேய் இப்படி கத்திக்கிட்டே ஓடுனதுல அதோட ஒரு செருப்பை சோட்டுவோட வீட்லயே விட்டுட்டு போயிருச்சு. அடுத்த நாள் சோட்டு, சோனு, புஜ்ஜி 3 பேரும் சந்திச்சாங்க. அப்ப சோட்டு குருவி சுமிச்சு, புஜ்ஜி, நேத்து அந்த பேய் எங்க வீட்டுக்கு வந்துச்சு. என்ன சொல்ற சோட்டு? நேத்து அந்த பேய் உங்க வீட்டுக்கு வந்துச்சா? வந்து என்ன பண்ணுச்சு? அந்த பேய் வந்து எங்க வீட்டு கதவை தட்டி எங்க கிட்ட சாப்பாடு கேட்டுச்சு. என்ன சொல்ற சோட்டு? பேய் சாப்பாடு கேட்டுச்சா?
ஆமா சோனு, சாப்பாடு தான் கேட்டுச்சு. எங்க அம்மா அதை விரட்டுறதுக்காக சாப்பாட்டுல காரம் கலந்து கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு காரம் தாங்க முடியாம அந்த பேய் அங்கிருந்து ஓடி போயிருச்சு. அது போகும்போது அதோட ஒரு செருப்பை கூட எங்க வீட்லயே விட்டுட்டு போயிருச்சு. சோட்டு சொன்ன விஷயத்த புஜ்ஜியும் சொன்னவும் ரொம்ப ஆச்சரியமா கேட்டுட்டே இருந்தாங்க. அதே சமயத்துல அந்த ஊர் தலைவரும் ஊர் மக்களும் அந்த பேயை எப்படி விரட்டலான்னு தீவிரமா ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இத பாருங்க, நமக்கெல்லாம் இந்த மாதிரி தொல்லை கொடுக்கறது சாதாரண திருடனோ இல்ல மனுஷனோ கிடையாது. அதனால இத விரட்டுறதுக்கு நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களால முடியாது, மந்திரவாதியால மட்டும்தான் முடியும். நல்ல யோசனை தான். ஆனா மந்திரவாதி எங்கிருந்து கிடைப்பாங்க? அவங்கள போய் நம்ம எங்க தேடுறது? எனக்கு ஒரு யோசனை தோணுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு ஒரு சன்னியாசி வந்தாரு இல்லையா, அவரு நம்ம ஊரு எல்லையில தான் இருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம ஏதாச்சும் உதவி கேட்கலாம். ராஜகுருவி சொன்னதை கேட்டுட்டு ஊர்க்காரங்க எல்லாரும் அந்த போலி சன்னியாசிய பாக்குறதுக்காக போனாங்க. ஐயா, எங்க ஊர்ல கொஞ்ச நாளாவே ஒரு பேய் வந்து ராத்திரியெல்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்ணுது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப தொல்லை கொடுக்குது. அந்த பேய நீங்க தான் எப்படியாவது விரட்டணும். நான் உங்க ஊருக்கு வந்தப்ப யாருமே என்ன கண்டுக்கல, யாருமே மதிக்கல. இப்ப மட்டும் என் உதவி வேணுமா? என்னால எந்த உதவியும் பண்ண முடியாது. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்க அப்படி செஞ்சதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எப்படியாச்சும் அந்த பேய வரட்டுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது நாங்க செஞ்சு தரோம். சரி, நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் அந்த பேய விரட்டுறதுக்கு உங்க ஊருக்கு வரேன். ஆனா நீங்க அதுக்கு பதிலா எனக்கு 1000 பொற்காசுகள் தரணும். சரியா? அந்த போலி சன்னியாசி சொன்னதை கேட்டு ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்தது. அப்புறம் எல்லாரும் தங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சரிங்க ஐயா, நீங்க கேட்ட மாதிரியே அந்த 1000 பொன்காசுகளை உங்களுக்கு கொடுத்துடுறோம். நீங்க எப்படியாவது எங்க ஊருக்கு வந்து அந்த பேய விரட்டுங்க. சரி சரி, நீங்க கவலைப்படாம போங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஊர் தலைவரும் ஊர்க்காரங்களும் அங்கிருந்து போயிட்டாங்க. நம்ம திட்டம் இவ்வளவு சீக்கிரமா நிறைவேறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மப்டா பசங்க ஒரு சின்ன பேபிஸ் போட்டதுக்கே இப்படி பயந்துட்டாங்க. எல்லாரும் கூட்டமா எங்க போயிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல புஜ்ஜி, நம்ம ஊர்ல ரொம்ப நாளா ஒரு பேய் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு ஊருக்கு வெளியில இருக்கிற சாமியார போய் பார்த்துட்டு வரோம். அப்படியா? அந்த சாமியார் என்ன சொன்னாரு? அந்த பேய விரட்டுறதுன்னு சொல்லிட்டாரா? அந்த பேய விரட்டுறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கு பதிலா எங்க கிட்ட 1000 பொற்காசுகள் கேட்டிருக்காரு. என்னது, 1000 பொற்காசுகளா? நீங்க சரின்னு சொல்லிட்டீங்களா? ஆமா, வேற என்ன பண்றது? நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் இந்த பேயால போயிடும் போல. என்ன அநியாயம் இது? ஒரு காரமான சாப்பாட்டை சாப்பிட்டு ஓடுற அந்த டம்மி பேய விரட்டுறதுக்கே 1000 பொற்காசுகளா? ஆமா, ரொம்ப அநியாயம்தான். இத பத்தி நம்ம அந்த சன்னியாசிக்கிட்டயே போய் கேட்கலாம். அப்புறம் அந்த 3 பேரும் அந்த போலி சன்னியாசி பாக்குறதுக்காக போனாங்க. அப்போ எதிர்பாராத விதமா சோட்டுவோட கண்ணுல அந்த போலி சன்னியாசியோட ஒரு காய்ச்சலுக்கு பட்டுச்சு. ஓ, அங்க பாருங்க, அந்த சன்னியாசி பக்கத்துல ஒரே ஒரு செருப்பு கிடக்கு. இப்ப அதுக்கு என்ன சோட்டு? நேத்து எங்க வீட்டுக்கு வந்த பேய் கூட இதே செருப்பு தான் போட்டிருந்துச்சு. அதுல ஒரு செருப்பு கூட எங்க வீட்லயே விட்டுட்டு போயிடுச்சுன்னு சொன்னேன்ல. ஓ, அப்போ இந்த சன்னியாசி தான் நம்மள எல்லாம் இவ்வளவு நாளா பேய் விஷயம் போட்டு பயமுறுத்துனதா? இவருக்கு நம்ம சரியான பாடம் ஒன்னா கற்பிக்கணும். அடுத்த நாள் அந்த சன்னியாசி பேய் விஷம் போட்டுட்டு அந்த ஊருக்குள்ள வரும்போது புஜ்ஜிக்குருவியும் பேய் விஷம் போட்டுட்டு அங்க நின்னுச்சு. யாரு அது மரத்துக்கு மேல? நான் இந்த நேரத்துல வருவேன்னு உனக்கு தெரியாதா? எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு? அப்புறம் இந்த புஜ்ஜிக்குருவி திரும்பி தன்னோட முகத்தை காட்டுச்சு. யாரு நீ? பேய் மாதிரி இருக்கு. யார நீ? பார்த்தா தெரியல, பேய் தான். அதுவும் உன்ன மாதிரி டுபாக்கூர் பேய் இல்ல, ஒரிஜினல் பேய். நீ என்னோட ஊர் மக்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்ட.
இனிமேட்டும் நான் கொல்லாம விட மாட்டேன். ஐயோ என்ன ஏதோ பண்ணிடாத, என்ன ஏதோ பண்ணிடாத, நான் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறேன். அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த போலீஸ் சன்னியாசி அந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டான். சோனு, புஜ்ஜி, சோட்டு 3 பேரோட தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பாராட்டி அந்த ஊர்க்காரங்க ரொம்ப பெருமைப்பட்டாங்க.